எபிசோடு 19 மரண மாயை. கதை இதுவரை பிரம்மா கைதானாலும் அவரது சகோதரன் ஆதி மூன்றாவது கண் இயக்கத்தை மறுபடியும் உயிர்ப்பித்துள்ளான். ஆசிஸ் மற்றும் முரளி இந்த பயங்கரவாதத்தை முறியடிக்க போராடி கொண்டிருந்தார்கள். ஆதி நகரத்தின் மின்சார நிலையத்தை தாக்கும் முன் ஆசிஸ் அவனை மடக்கி நிறுத்த முயன்றான். ஆனால் ஆதி இன்னும் ஒரு பயங்கர சூழ்ச்சியை செயல்படுத்த போகிறான். மாலை 7:30 மணி. மின்சாரம் திடீரென மங்குகிறது. மெதுவாக நகரம் முழுவதும் இருள் பரவ தொடங்குகிறது. நகரத்தின் மின்சார நிலைமையை கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையில் அலாரங்கள் ஒலிக்கின்றன. சார், அந்த நிலையத்தில் இருந்து மின்சக்தி வந்தடையவில்லை. மின்சாரத்திற்கான முக்கிய கட்டுப்பாட்டு அறையின் கணிப்பொறி ஸ்கிரீனில் ஒரு மெசேஜ் தெரிகிறது. மெசேஜ்: வெல்கம் டு த டார்க்னஸ். மூன்றாவது கண் நிஜமாய் திரும்பிவிட்டது. அவசர அழைப்புகள் காவல் நிலையத்திற்கு வருகின்றன. மக்கள் பேணிகளில் விதிகளில் ஓடுகின்றனர். மோசடிக்காரர்கள் இருளில் தப்பி ஓடுகிறார்கள். நகரம் முழுவதும் அச்சுறுத்தல். ஆசிஸ் காவல் நிலையத்தில் இருந்து அவசரமாக புறப்பட்டான். முரளி: நகரம் முழுவதும் பிளாக் அவுட். ஆதி எந்த இடத்தில் இருந்து இதை செய்கிறான்? அந்த இடத்தை கண்டுபிடிக்க 10 நிமிடங்கள் ஆகும். ஆதி தனது குழுவுடன் எங்கே இருக்கிறான்? அவன் இயக்கத்தை முறியடிக்க முடியுமா? ஆசிஸ் ஒரு முடிவுக்கு வருகிறான். இன்று இந்த ஆட்டம் முடிக்க வேண்டும். ஆசிஸ் மற்றும் முரளி நகரின் பழைய மெக்கானிக்குகள் தொழிற்சாலை பகுதியில் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடி ஒரு இருட்டிய ஹாலுக்குள் நுழைகிறார்கள். அந்த இடத்தில்தான் இருக்க வாய்ப்பு அதிகம். அவசரமாக இரண்டு புறமும் அச்சுறுத்தும் நிழல்கள் தோன்றுகின்றன. மூன்றாவது கண் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் தயாராக உள்ளார்கள். நீங்கள் வருவீர்கள் என்று தெரியும் இன்ஸ்பெக்டர். மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிவப்பு ஒளி மட்டும் எங்கோ மிளர்கிறது. ஆதி மெதுவாக புறப்பட்டு வந்தான். அவன் முதுகில் ஒரு துப்பாக்கி, கண்களில் கோபம். நீங்கள் என்னை நாஸ்தியாக்கலாம் என்று நினைத்தீர்களா என்றான். அவன் கை உறுத்தினான். ஒரு பெரிய ஸ்கிரீன் சுவிட்ச் ஆனது. நகரம் முழுவதும் 12 இடங்களில் குண்டு வைத்துள்ளேன். இன்னும் 10 நிமிடங்களில் அது வெடிக்கப் போகிறது. ஆசிஸ் அதிர்ச்சி அடைகிறான். இந்த தாக்குதலை உடனடியாக நிறுத்து ஆதி என்றான். அதற்கு ஆதி சிரித்தான். இல்லை, மூன்றாவது கண் எப்போதும் திறந்திருக்கும். டிக் 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 டிக். ஒரு பெரிய டைமர் ஸ்கிரீனில் காட்டுகிறது. 9 நிமிடங்கள் 45 வினாடிகள். ஆசிஸ் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பிக்க முடியுமா? முரளி குண்டுகளை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்பிக்கையில் இருக்கிறான். நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதி துப்பாக்கியை எடுத்து நேராக ஆசிஸின் மீது சுட முயல்கிறான். முடிந்தால் இந்த தாக்குதலை தடுத்து பார் இன்ஸ்பெக்டர் என்றான். துப்பாக்கி சண்டை தொடங்குகிறது. ஆசிஸ் ஆதி மீது துப்பாக்கியை உயர்த்துகிறான். ஆதி ஓடுகிறான். முரளி குண்டுகளை கண்டுபிடித்து ஆசிஸ் ஆதியை துரத்தி கொண்டு சென்று அவனை பிடிக்க முயல்கிறான். ஆதி ஒரு பழைய மீன்களில் நுழைகிறான். நீ எங்கே போனாலும் உன் முடிவு இங்கேதான். ஒரு கடைசி சண்டை. இருவரும் நேருக்கு நேர் மோதுகிறார்கள். டைமர் 3 நிமிடங்கள் 20 வினாடிகள். முரளி வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிறான். வெடிப்பு தடுக்க முயற்சியில் அவன் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறான். ஆசிஸ், நான் வெடிக்கின்ற குண்டுகளை நிறுத்த முயற்சிக்கிறேன். ஆசிஸ் ஆதியை தள்ளி போட்டு அவனது கையிலிருந்து சிறிய டிவைஸை பிடிக்கிறான். அவன் அதை உடைக்க முயலும் போது நீ என்னையும் என் இயக்கத்தையும் அழிக்க முடியாது இன்ஸ்பெக்டர். ஆசிஸ் ஒரு கடைசி தள்ளால்
ஆதி கீழே விழுகிறான். அவன் கையில் இருந்த டிவைஸ் உடைகிறது. டைமர் 0002 ஸ்டாப்டு. நம்மால் இதை நிறுத்த முடிந்தது. ஆதி வெற்றி திரையாக அலறுகிறான். இது முடியாது. மூன்றாவது கண் எப்போதும் இருக்க வேண்டும். ஆசிஸ் அவனது கையை கட்டி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கிறான். மூன்றாவது கண் இப்போது முடிவாகிவிட்டது. மக்கள் பத்திரமாக இருக்கிறார்கள். நகரம் மீண்டும் ஒழுங்காகிறது. ஆதி தன் சகோதரனைப் போலவே நீதியின் முன் சரணடைந்தான். நெக்ஸ்ட் எபிசோட், கடைசி கணம். ஆசிஸ் இறுதியாக ஒரு பெரிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறான். மூன்றாவது கண் உண்மையில் முடிந்துவிட்டதா? ஆதி அவன் கூறும் கடைசி வார்த்தைகள் என்ன? எபிசோட் 20, த ஃபைனல் ட்ரூத். இது மூன்றாவது கண் கதையின் கடைசி திருப்பம். தொடரும். எபிசோடு 20, கடைசி கணம். கதை இதுவரை. ஆசிஸ் மூன்றாவது கண் இயக்கத்தை முறியடிக்க ஆதியை கைது செய்து விட்டான். நகரம் மீண்டும் ஒழுங்காகிறது என்று அனைவரும் நினைக்க ஒரு கடைசி மர்மம் இன்னும் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆதி ஒரு ரகசிய தகவலை சொல்ல மறுக்கிறான். மூன்றாவது கண் இயக்கம் உண்மையில் முடிந்துவிட்டதா? இந்த கதையின் இறுதி திருப்பம் என்ன? ஆதி இரும்பு கூண்டுக்குள் அமர்ந்திருந்தான். ஆசிஸ் அவனை நேரடியாக எதிர்கொள்கிறான். நீ தோற்றுவிட்டாய் ஆதி. நீ போடும் இந்த அமைதியான நடிப்பு எனக்கு தெரியாது என நினைக்கிறாயா? ஆதி மெதுவாக சிரிக்கிறான். நீங்கள் நினைப்பது போல இந்த இயக்கம் முடிந்து விட்டதா? ஆசிஸ் கண்களை சுருக்கினான். அதுதான் எனக்கு புரியவில்லை. நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? ஆசிஸ் டேபிளில் இருந்த ஆவணங்களை எடுத்து ஆதி முன் போட்டான். இது உன்னுடைய சகோதரன் பிரம்மாவின் வழக்கு. அவன் கைது செய்யப்பட்ட பிறகு நீயே மூன்றாவது கண் இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பித்தாய். ஆனால் நீயும் தோற்றுவிட்டாய். இது முடிவாகிவிட்டது. ஆதி மெதுவாக தலையசைத்தான். இல்லை இன்ஸ்பெக்டர், இது முடிந்திருக்க முடியாது. அவன் மெதுவாக மீண்டும் சிரித்தான். நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவில்லை. மூன்றாவது கண் ஒரு இயக்கம் மட்டும் இல்லை, அது கொள்கை. நான் சிக்கினாலும் அது தொடரும். ஆசிஸ் நெஞ்சில் வலியுடன் ஒதுங்கினான். என்ன புரியவில்லை? இதை நீ சொல்ல என்ன அர்த்தம்? ஒருவரை பிடித்து விட்டால் இயக்கம் முடிந்து விடாது இன்ஸ்பெக்டர். மூன்றாவது கண் இன்னும் கண்களை திறந்து வைத்திருக்கிறது. நான் திட்டமிட்ட கடைசி புள்ளியை நீ எட்ட முடியாது. ஆசிஸ் வியப்புடன் அவனை பார்த்தான். அந்த நேரத்தில் காவல் நிலைய அலுவலகத்தில் ஒரு ரகசிய அழைப்பு வருகிறது. முரளி அவசரமாக உள்ளே ஓடுகிறான். சார், நம் கண்காணிப்பு வலையில் ஏதோ ஒரு பெரிய அசைவுகள் இருக்கின்றன. ஆசிஸ் மொபைலை எடுத்து கண்காணிப்பு கேமரா புகைப்படங்களை பார்ப்பான். ஒரு புதிய மனிதன் முழு கருப்பு உடையில் முகம் மறைந்தபடி நகரத்தின் ரகசிய இடங்களில் சுற்றி கொண்டிருக்கிறான். இவன் யார்? முரளி ஒரு பழைய புகைப்படத்தை காட்டுகிறான். இவன் மூன்றாவது கண் இயக்கத்தின் முதல் நிறுவனர் கர்ணன். ஆசிஸ் அதிர்ச்சியில் உறைந்து விடுகிறான். அப்படியா? மூன்றாவது கண் இன்னும் உயிரோடா? கேமரா ஸ்கிரீனில் கர்ணன் மெதுவாக நகரத்தின் பெரிய பொது நிகழ்வுகள் இடத்திற்கு செல்கிறான். முற்றிலும் கருப்பு உடை, கண்களில் ஒரு தீவிரமான தீமை. அவன் மொபைலில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறான். நீங்கள் நினைத்ததை விட வேகமாக நாம் திரும்பி வரப்போகிறோம். ஆசிஸ் உடனடியாக நகர காவல்துறையினருக்கு அவசர அழைப்பு விடுக்கிறான். முடிந்தவரை விரைவாக பாதுகாப்பை வலுப்படுத்துங்கள். கர்ணன் எந்த நிலையிலும் நகரத்தை தாக்கக்கூடாது. முரளி கவனித்து கொண்டிருந்தான். நான் நினைத்தது போலவே மூன்றாவது கண் இன்னும் முடியலே என்றான். ஆதி மெதுவாக சிரிக்கிறான். நீ என்னை காப்பாற்ற முடியாது இன்ஸ்பெக்டர். ஆசிஸ் ஆதி மீது பார்த்தான். இது என்னுடைய கடைசி கேள்வி. கர்ணன் எந்த இடத்தில் இருக்கிறான்? ஆதி பார்வையை திருப்பினான்.
நீ எதையும் செய்ய முடியாது. உண்மையான போராட்டம் இன்னும் தொடங்கவே இல்லை. ஆசிஸ் நேராக அவன் மீது பார்வையை வைத்தான். நீங்கள் யார் என்றாலும் பரவாயில்லை. மூன்றாவது கண் என் கண் முன்னால் தொடர்ந்து திறந்திருக்க முடியாது. ஆசிஸ் கர்ணனை பிடிக்க போராடுவானா? மூன்றாவது கண் உண்மையில் முடிந்துவிட்டதா? இது ஒரு இறுதி முடிவாக அல்லது ஒரு புதிய தொடக்கமா? நெக்ஸ்ட் எபிசோட் மூன்றாவது கண் மறுபிறப்பு. மர்மம் இன்னும் தொடர்கிறது. கதை தொடரும். எபிசோடு 21 மறுபிறப்பு. கதை இதுவரை ஆதி கைது செய்யப்பட்டு விட்டான். ஆனால் அவன் கூறியது போல மூன்றாவது கண் இயக்கம் முற்றிலும் முடிந்துவிடவில்லை. கர்ணன் எனும் மர்ம மனிதன் நகரத்தில் இருளாக நுழைந்தது ஒரு பெரிய தாக்குதலை திட்டமிடுகிறான். ஆசிஸ் இப்போது மெதுவாக பெரிய சவாலில் இருக்கிறான். கர்ணனை உடனடியாக பிடிக்காவிட்டால் நகரம் மீண்டும் ஆபத்துக்கு உள்ளாகும். மூன்றாவது கண் இன்னும் செயல்படுகிறதா அல்லது இது ஒரு பெரிய சூழ்ச்சி? ஆசிஸ் காவல்துறை அலுவலகத்தில் தனது குழுவுடன் அவசரமாக பேசுகிறான். அவனது கண்கள் தூக்கமின்றி சிவந்து காணப்படுகிறது. நாம் கர்ணனை கண்டுபிடிக்க வேண்டும். இவன் அடுத்த நிமிடத்தில் கூட நகரத்தை அசைக்க முடியும். முரளி அவனது லேப்டாப்பில் கண்களை கேமரா படங்களை ஆராய்கின்றன. சார், கர்ணன் மிக நுணுக்கமாக நகர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த ஒரு கேமராவிலும் முழு முகத்தை காண்பிக்கவில்லை. ஆசிஸ் விரல்களை உரசினான். நாம் அவன் எங்கு செல்ல போகிறான் என்று கணிக்க முடியுமா? அவன் முன் ஒரு பெரிய நகர வரைபடம் பரப்பப்பட்டுள்ளது. முற்காலத்தில் மூன்றாவது கண் தாக்கிய இடங்கள் எல்லாம் வரைபடத்தில் மின்னுகிறது. அவன் இதை மையமாக கொண்டு செயல்படுவான். புதிய தாக்குதலுக்காக எந்த இடத்திற்கு செல்லலாம்? முரளி திடீரென்று ஒன்றை கவனித்தான். இல்லை சார், கர்ணன் பழைய முறையை பின்பற்றப் போவதில்லை. அவன் புதிய சிந்தனையாளர். ஆசிஸ் குழம்புகிறான். அப்படியென்றால் அவன் அடுத்த தாக்குதலுக்கான இடம். முரளி கம்ப்யூட்டரில் ஒரு புதிய வரைபடம் காட்டினான். இவனது முடிவு பழைய நகரம் அல்ல, புதிய தொழில்நுட்ப மையம்தான் இலக்கு. ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். சரியா? அவன் நகரத்தின் தொழில்நுட்ப மையத்தை தகர்த்து விட போகிறானா? முரளி தலையசைத்தான். அந்த மையத்தில் முக்கிய பாதுகாப்பு தகவல்கள் உள்ளன. அவன் அதனை கைப்பற்றினால் எல்லா பாதுகாப்பு அமைப்புகளும் முடங்கிவிடும். ஆசிஸ் உடனடியாக செயல்படுகிறான். நம்முடைய அனைத்து வீரர்களையும் அந்த இடத்திற்கு போவதற்கு தயார் செய்யுங்கள். ராத்திரி 11:30 மணி. நகரின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையத்தின் அருகே இருள் பரவி கிடக்கிறது. ஒரு கருப்பு நிற கார் மெதுவாக வந்து நின்றது. காரில் இருந்து கர்ணன் வெளியில் இறங்கினான். அவன் முழுவதும் கருப்பு உடை, முகத்தில் ஒரு போர் முகம். நமக்காக காத்திருக்கிறதா இந்த நகரம்? அவனது உடன் இருந்த ஆட்கள் அவசரமாக வேலையை தொடங்கினார்கள். கேமராக்கள் தானாகவே முடங்கிவிடும். நாம் இங்கு வந்து விட்டோம். இனி அவர்களை ஆட்டம் காட்டலாம். ஆனால் கர்ணன் ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை. காவல்துறை ஏற்கனவே வந்துவிட்டது. ஆசிஸ் ஒரு அலர்ட் மூலம் கர்ணனின் அணிகளை மடக்கிவிட்டான். ஆசிஸ் தனது ஆயுதத்துடன் உள்ளே நுழைகிறான். நீ நினைத்தது போல எங்கள் நகரம் உன் பிடியில் வீழ்ந்து விடாது கர்ணா. கர்ணன் மெதுவாக திரும்பினான். ஆசிஸ், நீ என்னை எதிர்கொள்ள வருகிறாயா? அவன் சிரித்தான். நீ என்னை ஒருபோதும் பிடிக்க முடியாது. ஒரு புழுதி போல கர்ணன் தப்ப முயல்கிறான். ஆசிஸ் அவனை விரட்டுகிறான். நகரின் இருளில் ஒரு வேட்டை ஆரம்பமாகிறது. நெக்ஸ்ட் எபிசோட் மூன்றாவது கண் இறுதி சிக்கல். இந்த முறை யார் வெல்லப் போகிறார்கள்? தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.